Welcome back to my channel Savi's Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினாக்கா குயிக்கா ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி ஸ்வீட் பால்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து banana, wheat flour, sugar, baking soda, egg and vanilla essence. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், பழுத்த வாழைப்பழம். அது 3த்தையும் நான் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சரில் போட்டுக்கிறேன். அண்ட் கூடவே இதில் நான் வந்து 100 கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் அப்படி இல்லைனாக்கா ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து ஒரு பியூரியாக அரைச்சிக்கலாம். இப்போது நான் இதில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறேன். அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறதுனால பால்ஸ் நல்லா பஃபியாக இருக்கும். அதுக்காக தான் மொத்தமாக சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிக்க போகிறோம். ஸோ இது வந்து அவ்வளோதான் ப்ராசஸ். அரைக்கிறது இதோட முடிஞ்சிடுச்சு. அண்ட் இது வந்து ஒரு இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா தண்ணியை சேர்க்காமல் ஜஸ்ட் 2 ஸ்பூன் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது பால்ஸ் போட்டுருங்க. ரொம்ப அதிக ஃப்ளேமில் இருந்துச்சு, ஹை ஃப்ளேமில் இருந்தது, ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னாக்கா வெளியே வந்து பால்ஸ் கரிஞ்சிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் மிதமான சூட்லேயே போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். அண்ட் இந்த ஸ்நாக் ரெசிபி பார்த்தோன்னாக்கா ஒரு 5 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். நமக்கு நிறைய வேலைலாம் இருக்காது. குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக இல்லை வந்து ஒரு டீ டைம் காஃபி டைம் ஸ்நாக்காக நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியானவும் குயிக்காகவும் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதான கரெக்டான கலரு. ஸோ நான் அதை எடுத்து வச்சிடுறேன். இந்த 1 கப் மாவில் நான் கிட்டத்தட்ட 15லேருந்து 20 பால்ஸ் வரைக்கும் வந்தது. இப்போது இந்த பால்ஸை நான் அதை பிரித்து காட்டுறேன், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளேயும் நல்லா வெந்து வெளியும் அழகான கலர் அண்ட் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. அவ்வளோதான், குவிக்காக ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஸ்வீட் பால் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.